Welcome guys. Welcome to Bonustree Maths. CBSE 12th, Chapter 7, Integrals. First exercise, 7.1 first 5 sums பார்க்க போகிறோம். Before that, சில properties of integrals பார்த்துட்டு இந்த exercise பார்க்கலாம். Some properties of indefinite integrals. d by dx of f of x, d by dx of integral of f of x dx equal to f of x or integration of f dash of x. அதாவது ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் f dash of x என்ன ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ். அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவை நீங்கள் இன்டெக்ரல் பண்ணும்போது எகெயின் த சேம் ஃபங்க்ஷனே நமக்கு வந்துடும். தென் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். தென் அடிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f1 + f2 நடுவில் அடிஷன் சிம்பிள் இருக்கும்போது f1 தனியாகவும் f2 தனியாகவும் நம்ம இன்டெகிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் f1 of x அண்ட் f2 of x. இதே ப்ராப்பர்ட்டி தான் இது. இங்கே ரெண்டு டேர்ம் இருந்தால் ரெண்டை மட்டும் பண்ணணும். இங்கே நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. சப்போஸ் 3 டேர்ம்ஸ் இருந்தால் இந்த 3 டேர்ம்ஸும் தனித்தனியாக பண்ணணும். 5 டேர்ம்ஸ் இருந்தால் 5 டேர்ம்ஸும் தனித்தனியாக பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், k1 k2 f1 f2 fn வரைக்கும் இருக்குது. இந்த k1 k2 knலாம் கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட்ஸ். எல்லா கான்ஸ்டன்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷனில் கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை மட்டும் பண்ணணும். உங்களோட ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே சேர்ந்துருக்கு பாருங்கள். கே இருந்தால் என்ன பண்ணுறோம், கேயை எடுத்துட்டு இன்டெகிரேட் பண்ணுறோம். இங்கேயும் அப்படி தான். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் இல்லாமல் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்குது. இங்கே எல்லா ஃபங்க்ஷன் கூடயும் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனை மட்டும் இன்டெகிரேட் பண்ணணும். அடிஷன் இருந்தால் தனித்தனியாக பிரித்து போட்டு நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷனில் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் ரூலோ கோஷியன்ட் ரூலோ இன்டெகிரேஷனில் கிடையாது. இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூவி ஆர் யூ பை வி மெத்தட்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் இருந்தால் நீங்கள் வேறு மெத்தடில் இன்டெகிரேட் பண்ணணும். அடிஷனை மட்டும் தனித்தனியாக பிரித்து நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஓகே, சம் ஃபார்முலாஸ், சில ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்கள் புக்கில் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தரவு பண்ணணும். ஃபார்முலாஸ் இல்லாமல் உங்களால் இன்டெகிரேஷன் போட முடியாது. இன்டெகிரேஷன் எனக்கு புரியல, இன்டெகிரேஷன் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 90% நீங்கள் ஃபார்முலா படிக்காதது மட்டும்தான் ரீசனாக இருக்கும். ஓகேவா? நல்ல ஃபார்முலாஸ் தரவு பண்ணிக்கோங்க. இன்டெகிரேஷன் ஃபார்முலாஸ்க்கு முன்னாடி டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் இன்டெகிரேஷன் போட முடியும். அதாவது மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சால் மல்டிப்ளிகேஷன் போடலாம். மல்டிப்ளிகேஷன் போட முடிஞ்சவங்களால தான் டிவிஷன் போட முடியும். எனக்கு மல்டிப்ளிகேஷனே என்னன்னு தெரியாது அப்படிங்கும்போது உங்களால் டிவிஷன் போட முடியாது. லைக் த சேம், டிஃப்ரென்சியேஷன் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இன்டெகிரேஷன் படிக்க முடியும். அங்கே டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்முலாஸோட ரிவர்ஸ் தான் இன்டெகிரேஷன். ஓகே கேஸ், படிக்கலைன்னா படித்து வச்சுக்கோங்க. சில ஃபார்முலாஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ், அதாவது எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1. அதாவது இந்த பவர் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். உங்களோட எக்ஸ்பனண்ட் கீழே டிவிஷனாக வரும் +c, வேர் n நாட் ஈக்குவல் டு -1. சப்போஸ் என்னோட எக்ஸ்பனண்ட் மைனஸாக இருந்தால் என் டினாமினேட்டரில் எக்ஸ் டினாமினேட்டரில் வந்துடும். அதனால தான் இந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, n நாட் ஈக்குவல் டு 1. இதோட பவர் மைனஸாக இருந்தால் எக்ஸ் டினாமினேட்டரில் வந்துடும். அதனால் இந்த ஃபார்முலாவை அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. ஸோ n வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா, -1 இருக்கக்கூடாது. மற்றபடி எது இருந்தாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். x பவர் n+1 டிவைடட் பை n+1 + c. இன்டெக்ரலில் எக்ஸ்பனண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் பவர் ரூல். இப்போ வெறும் dx மட்டும் இருக்குது. செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், இன்டெகிரேஷன் ஆஃப் dx. இந்த சிம்பிளுக்கு பேர் இன்டெக்ரல் சிம்பிள். இன்டெக்ரல் ஆஃப் dx. இங்கே நம்பரே இல்லை அப்படின்னா நீங்கள் x போட்டுக்கணும். சப்போஸ் 2 மட்டும் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு n ஏதோ ஒரு நம்பரை ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்களேன், k dx அப்படின்னா கேயை வெளில எடுத்துட்டு dxஐ மட்டும் இன்டெகிரேட் பண்ணும்போது kxன்னு ஆகிடும். ஓகேவா? நம்பர் இருந்தால் நம்பரோட அந்த x வரும். இப்போது ஒரு 5 dxன்னு வச்சுக்கோங்க. 5x
இதுதான் இதோட இன்டகிரேஷன். செகண்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா 1/x dx. இந்த இடத்துல உங்களோட எக்ஸு பவர் -1. ஃபஸ்ட் ரூலில் பார்த்தீங்க இல்லையா, எக்ஸ் -1, என்னோட பவர் -1 அப்படிங்கும்போது அந்த 1/x கீழே வந்துடும். 1/x dx ஈக்குவல் டு log x + c. 1/xஐ மட்டும்தான் நீங்கள் log xன்னு எழுத முடியும். a power x dx, எக்ஸ்பனண்ட்டில் பவர் இருக்குது. இதோட ஃபார்முலா a power x divided by log a plus c, where a greater than 0 and a not equal to 0. a என்னவா இருக்கக்கூடாது, 1 இருக்கக்கூடாது. why this is so? திங்க் பண்ணி பாருங்கள். a வந்து 1 இருக்கக்கூடாது. ஏன்னா a 1 இருந்தால் இங்கே log 1 வந்துடும். அப்போ log 1ஓட வேல்யூ என்ன, 0. மேக்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர்ஸில் 0 வரக்கூடாது. அதனால தான் a நாட் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த இடத்துல 1 போட்டிங்கன்னா log 1 வந்துடும். log 1ஓட வேல்யூ 0. அப்போ டினாமினேட்டரில் 0 வந்துடும். ஸோ a நாட் ஈக்குவல் டு 1. புரியுதா? தென் e பவர் எக்ஸோட ஃபார்முலா e பவர் எக்ஸ் தான். e பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் வேல்யூ மாறாது, இன்டகிரேட் பண்ணாலும் வேல்யூ மாறாது. தென் நமக்கு தெரிஞ்ச ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா sin dx. sin x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா -cos x, cos xோட இன்டகிரேஷன் sin x + c. குறிப்பிட்ட சில ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் கைஸ். ரிமைனிங் ஃபார்முலாஸ் நீங்கள் புக்கில் படிச்சுக்கோங்க. இல்லை அந்தந்த எக்ஸசைஸ் போடும்போது தேவைப்படுற ஃபார்முலாஸை நான் எழுதிட்டு உங்களுக்கு நான் சம்ஸ் போட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் பார்க்கலாம். உங்களோட எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் அண்ட் ஆன்டி டிரைவேட்டிவ் பை மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்டி டிரைவேட்டிவ்னா என்ன, இன்டெக்ரல் தான். ஆன்டி டிரைவேட்டிவ் ஆர் இன்டெக்ரல்லாம் ஒன்று தான் உங்களுக்கு. இன்னொன்று ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த ப்ரிமிட்டிவ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஒருவேளை உங்களோட கொஸ்டின்ஸில் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஐயோ நம்ம படிக்கலையே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ப்ரிமிட்டிவ்னாலும் இன்டெக்ரல்னாலும் ஆன்டி டிரைவேட்டிவ்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டேரெக்டாக ஃபைண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் sin 2xன்னு கொடுத்துருந்தா நம்ம டேரெக்டாக ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெத்தட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். பொதுவாக இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, எதையாவது கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இது எப்படி வந்துச்சு, இது என்னாச்சு, என்ன நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அதான் இன்ஸ்பெக்ஷன்னு பேர். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் 2x வந்திருக்கு. அப்போ இது எந்த ஃபங்க்ஷன் நீ கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது என்ன கொஸ்டின்னா, d/dx ஆஃப் sin 2xன்னு கேட்குறாங்க. இங்கே 2x எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நான் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா, ஃபார்முலாஸில் எதோட டிஃப்ரென்சியேஷன் சைன் வரும், காசு தான் இல்லையா. ஸோ இங்கே காசு எழுதிக்கோங்க. d/dx ஆஃப் cos 2x. cos 2xோட டிஃப்ரென்சியேஷன் என்ன, -sin 2x. தென் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம மல்டிப்ளிகேஷனில் போடுவோம் இல்லையா. நம்மளோட ஃபார்முலா என்ன, cos xக்கு தான் sin x ஃபார்முலா. இப்போ நான் இங்கே ஃபார்முலா எழுதுகிறேன். cos xோட d/dx ஆஃப் cos xோட ஃபார்முலா -sin x. cos 2xக்கு என்ன பண்ணணும், d/dx ஆஃப் cos ஆஃப் ஒரு kxன்னு வச்சுக்கோங்களேன். k வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கேட்டிருந்தாங்கன்னா -kx இன்ட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே ப்ராடக்டாக வந்துடும். இப்போ உங்கள் ஆன்சர் -k sin kxன்னு எழுதணும். இது வந்து ஃபார்முலாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதே மெத்தடில் தான் நம்ம இந்த சம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம போட்டிருக்கோம் நம்ம இதை. இப்போ cos 2x, இப்போ k இருக்க இடத்துல என்ன இருக்குது, உங்களுக்கு 2 இருக்குது. இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது -sin 2x இன்ட்டு 2, இதுதான் உங்களோட ஆன்சர். அதாவது -2 sin 2x. பட் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, sin 2x மட்டும்தான் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது. அது எனக்கு இந்த பக்கம் வேண்டாம். இந்த சைடு நான் கொண்டு வரேன். இந்த சைடு வரும்போது எப்படி வரும், -1/2. ஒரு நம்பர் இந்த பக்கம் வரும்போது பக்கத்து நம்பர் கூட இது என்ன ரிலேஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்.
இந்த -2 இங்கே என்ன ரிலேஷன் இருக்குது sin 2x கூட? மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் ஈக்குவலை தாண்டி வரும்போது டிவிஷனாக தான் வரும். ஸோ -1/2 எழுதுறீங்க. d by dx of cos 2x equal to sin 2x. இப்போ நம்ம கேட்ட ஆன்சர் கொஸ்டின் வந்துருச்சா? இப்போ sin 2x எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin 2x வருது? இந்த கான்ஸ்டண்ட்டை அகெயின் உள்ளே கொண்டு போகிறீங்க. minus cos 2x by 2 equal to sin 2x. அப்போ minus cos 2x by 2 is the anti-derivative of sin 2x. Next sum. Second sum, cos 3x. d by dx of எதோட டெரிவேட்டிவ் cos 3x கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் வரும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ cos 3x எதோட டிஃபரன்சியேஷன் cos 3x? sin 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் cos 3x வரும் இல்லையா? ஸோ நம்ம அதை தான் எழுத போகிறோம். sin 3x. இப்போ sin 3xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? sin 3xக்காக cos 3x, தென் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது? நமக்கு cos 3x மட்டும்தான் இருக்குது. cos 3x மட்டும்தான் வேணும். இந்த 3 எனக்கு வேண்டாம். அதை இந்த சைடு கொண்டு வரேன். அப்போது 1/3 d by dx of sin 3x equal to cos 3x. இந்த கான்ஸ்டன்ட் உள்ளர வந்துடும். அப்போ sin 3x by 3 cos 3x. அப்போ sin 3xோட ஆன்டி டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். sin 3xோட ஆன்டி டெரிவேட்டிவ் இது தான். அப்போது sin 3x by 3 is the anti derivative னு எழுதலாம், ஆர் an anti derivative கூட எழுதிக்கலாம். derivative of cos 3x. Then third sum, e power 3x d by dx of which function is e power 3x? e power 2x. d by dx of e power x ஓட ஃபார்முலா e power x தான். d by dx of e power kx equal to k into e power kx. அதாவது என்னென்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இப்போ அந்த ஃபார்முலா இங்கே e power 2x இருக்கிறதுனால d by dx of e power 2x நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2e power 2xன்னு கிடைக்கும். இந்த 2 நமக்கு அந்த சைடு வேண்டாம், இந்த பக்கம் வரணும். அப்போ d by dx of e power 2x by 2 equal to e power 2x. அப்போ e power 2x by 2 is the anti-derivative of e power 2x. Then உங்களோட fourth sum, ax plus b the whole square. இது கண்டுபிடிக்கணும். பொதுவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது பவர் டிக்ரீஸ் ஆகும். நம்மளோட ஃபார்முலா என்ன? d by dx of x power n equal to n into x power n minus 1. இங்கே 2 இருக்குது அப்படின்னா க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் 2 வர முடியும். இங்கே எக்ஸ் பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதாவது d by dx of ax பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துடும். n a into x power n minus 1. இதுதான் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் மட்டும்தான் ஃபார்முலாஸில் இருக்கும். எக்ஸ் பக்கத்தில் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் கொண்டு வந்துடணும். இதை நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக சம்ஸ் போட முடியும். இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் ஸ்கொயர்டு வரும். ஓகேவா? இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷன் என்ன? 3. இங்கே a இருக்கா? ஸோ 3a ax plus b the whole squareன்னு வரும். ஏயோட கோஎஃபிஷியன்ட் இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும்.
பட் இங்கே நமக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி மட்டும்தான் இருக்குது. இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் by 3a is equal to ax plus b the whole square. இதுதான் உங்களோட ஆன்டி டெரிவேட்டிவ். and antiderivative of ax plus b the whole square. இந்த 3 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதன் சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ உங்களோட 5th சம் sin 2x minus 4 e power 3x. ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் f of x plus g of x d by dx of f of x plus d by dx of g of xன்னு எழுதலாம். அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இதை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை f of xன்னு எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனை g of xன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த ஃபங்க்ஷனை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் 2x தனியாகவும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் 3x தனியாகவும் போடுவோம். சாரி, இங்கே சைன் 2x வராது, இங்கே சைன் 2x, இந்த இடத்துல 4 e பவர் 3x. இப்போ இங்கே சைன் 2x வந்திருக்கு. அப்போ sin 2xனால் நம்மளோட f of x என்னவாக இருக்கும்? d by dx ஆஃப் இங்கே சைன் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம்? cos 2x தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்க முடியும். இப்போ cos 2xோட டிஃப்ரென்சியேஷன் என்ன? மைனஸ் sin 2x இன்ட்டு 2. இந்த 2வும் இந்த மைனஸும் நமக்கு தேவையில்லாமல் ரெண்டுது இங்கே இருக்குது. அது ரெண்டும் என்ன செய்யணும்? இந்த சைடு கொண்டு வரும்போது d by dx ஆஃப் இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் 2 இப்படி வந்துடும். இதுதான் உங்களோட sin 2x. இங்கே என்ன ஆகிடும்? d by dx ஆஃப் e பவர் 4x 3x இருக்குது, இந்த 4 இல்லை, e பவர் 3x இருக்குது. அப்போ e பவர் 3x தான் நம்ம எடுத்துக்கணும். e பவர் dx டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் திஸ் ஈக்குவல் டு திஸ் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஃபார்முக்கு எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ e பவர் 3x பண்ணால் தான் வருதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ e பவர் 3x தான் நீங்கள் இங்கே போடணும். e power 3x இந்த கோஎஃபிஷியன்ட் ஃப்ரண்ட்டில் வந்துடும். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்துருக்கோம்? d by dx ஆஃப் e power kxஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் k ஃப்ரண்ட்டில் வந்துடும், k இன்ட்டு e power kxன்னு வரும். அந்த மெத்தடில் இங்கே நம்ம போட்டிருக்கோம். இப்போ எனக்கு ஃபார்முலாவில் பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. d by dx ஆஃப் e power 3x by 3 equal to e power 3xன்னு as usual எழுதுகிறோம். பட் இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு 4 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எனக்கு இங்கே 4 இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 4. மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை 4ன்னு எழுதுகிறோம். அப்போ நமக்கு d by dx ஆஃப் 4 by 3 e power 3x equal to 4 e power 3x. இப்போ பிரித்த ரெண்டை என்ன செய்ய போகிறோம்? சேர்க்க போகிறோம். அதாவது d by dx ஆஃப் நம்மளோட ஃபங்க்ஷன் f of x என்ன? இதுதான் f of x மைனஸ் cos 2x by 2 உங்களோட g of x இந்த ஃபார்முக்கு எழுதுகிறோம். என்ன செய்கிறேன்னு புரியுதா? f of x தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன், g of x தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன், ரெண்டை எகெயின் இந்த ஃபார்மில் எழுதுகிறேன். இப்போ f of x ப்ளஸ், சாரி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். நான் g of x ஆஃப் 4 மட்டும்தான் எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் இங்கே கொஸ்டினில் இருக்கிற மைனஸ் நாங்கள் எழுதிக்கிறேன். சரியா? 4 இதுதான் நம்மளோட ஆன்சர். 4 by 3 e power 3x is the antiderivative of sin 2x minus 4 e power 3x. Thank you guys. Thank you for watching.